தமிழாள் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா, வரம் தருவாயே உருவானவா. தமிழாள் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா, வரம் தருவாயே உருவானவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நலமோடு இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கு பெற வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவருடைய அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக வாழ இன்றைய வழிபாடு நம்மை அழைக்கின்றது. உலக காரியங்கள், உள்ளத்து எண்ணங்கள், உள்ளத்து சிந்தனைகள் அனைத்தும் நம்மை கடவுளிடமிருந்தும் பிறரிடமிருந்தும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு நிலையிலே இன்றைய வழிபாடு நம்மை உள்நோக்கி பார்க்க அழைக்கின்றது. நாம் உள்நோக்கி பார்க்கிற போது நம் அயலானுக்கு ஏற்றவர்களாக, ஆண்டவருக்கு ஏற்றவர்களாக நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடிய மனிதர்களாக மாறுகிறோம். அப்படி மாறுகிற போது ஆண்டவருடைய அருள் நம்மோடு இருக்கிறது என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வை கொண்டாட நான் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, நாங்கள் எப்போதும் அது திருவுளத்துக்கு ஏற்ப வாழ செய்தருளும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடும் தூயாவியாருடன் இணைந்து ஆட்சி செய்கின்ற
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் ரோமையர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 12 தொடங்கி 18 முடிய. சகோதர சகோதரிகளே, உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படியச் செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடல் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள். நீங்களோ உங்கள் உறுப்புகளை தீவினையின் கருவிகளாக பாவத்திற்கு ஒப்புவிக்காதீர்கள். மாறாக இறந்தும் வாழ்வோராய் உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள். கடவுளுக்கு ஏற்புடையதை செய்வதற்குரிய கருவிகளாய் உங்கள் உறுப்புகளை அவரிடமே ஒப்படையுங்கள். பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தக்கூடாது. ஏனெனில் நீங்கள் இப்போது சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, மாறாக அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். அதனால் என்ன? சட்டத்துக்கு உட்பட்டவர்களாய் இல்லாமல் அருளின் ஆட்சிக்கு உட்பட்டிருப்பதால் நாம் பாவம் செய்யலாமா? ஒருபோதும் கூடாது. எதற்கு ஒப்புவித்து கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகள் என்பது உங்களுக்கு தெரியும் அன்றோ? அப்படி இருக்க நீங்கள் பாவத்திற்கு உங்களையே அடிமையாக்கினால் சாவீர்கள். நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்ததால் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆவீர்கள். முன்பு பாவத்திற்கும் அடிமைகளாய் இருந்த நீங்கள் பெற்றுக்கொண்ட போதனையில் அடங்கி ஒழுக்க நெறியை உளமாற கடைபிடிக்கிறீர்கள். பாவத்தினின்று விடுதலை பெற்ற நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை நெறிக்கு அடிமைகளாய் இருக்கிறீர்கள். அதற்கு கடவுளுக்கு நன்றி. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 124 பல்லவி. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ரேல் மக்கள் செல்வர்களாக. ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்த போது அவர்களது சினம் நம்மில் மூண்ட போது அவர்கள் நம்மை உயிரோடு விளங்கியிருப்பார்கள். அவர்கள் நம்மை உயிரோடு விளங்கியிருப்பார்கள். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும். பெருவெள்ளம் நம்மீது புரண்டோடியிருக்கும். கொந்தளிக்கும் வெள்ளம் நம்மீது பாய்ந்தோடியிருக்கும். ஆண்டவர் போற்றி போற்றி எதிரிகளின் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக்கவில்லை. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவரின் பெயரே நமக்கு
துணையே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 39 தொடங்கி 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, நீர் சொல்லும் இந்த உவமை எங்களுக்கா அல்லது எல்லோருக்குமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் கூறியது: தம் ஊழியருக்கு வேளாவேளை படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் அதே பணியாள் தம் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில், அப்பணியாள் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்குரிய இடத்திற்கு தள்ளுவார். தம் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியாள் நன்றாய் அடிபடுவான். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும். மிகுதியாக ஒப்படைக்கப்படுவரிடம் இன்னும் மிகுதியாகவே கேட்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, மனித வாழ்வின் ஓட்டத்தை நாம் பார்க்கின்ற போது மனிதன் அனைத்திற்கும் ஆசைப்படுகிற மனிதனாக நீங்களும் நானும் உள்ளடங்கிய மனிதம், அனைத்திற்கும் ஆசைப்படுகிற மனிதமாக எல்லாம் எனக்கு வேண்டும், அதுவும் எப்படியாக வேண்டுமென்றால் விரைவாக வேண்டும். நான் உழைக்கிறனோ இல்லையோ
எனக்கு அது கிடைத்தால் நலமாக இருக்கும் என்ற மனப்பாங்கை அறிந்தோ அறியாமலோ வளர்த்து கொண்டிருக்கிற கால சூழலிலே நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி நாம் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் தான் ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் எனக்கும் அதிகமாக கொடுக்கப்பட்டவரிடம் அதிகமாக எதிர்பார்க்கப்படும் என்ற சிந்தனையை கொடுப்பவராக தன்னை நிலைநிறுத்துகிறார். கொடுக்கப்பட்ட விடுக்கப்பட்ட அழைப்பிற்கு தகுதியுள்ள மனிதர்களாக நம்மை தரம் உயர்த்தி கொள்ள இறைவன் நம்மை அழைக்கின்றார். ஊர்காட்டில் வீடுகளில் தலைவராக இருக்கிறவர், தந்தையாக இருக்கிறவர், தாயாக இருக்கிறவர், முதியவர்களாக இருக்கிறவர்கள் தங்களுடைய செயல்திறனிலிருந்து மாறுபடுகிற போது, இத்த பெரிய மனிதர் இப்படி செய்கிறீங்களே, நீங்களாம் இப்படி செய்யலாமா அப்படின்ற கேள்வியோடு பல நேரங்களில் அவர்களை எதிர்நோக்குகிறோம். அப்படிப்பட்ட ஒரு கேள்வியோடு தான் இன்றைய நற்செய்தியும் நம்மை எதிர்நோக்குகிறது என்று பார்க்கிறோம். சொல்லப்படக்கூடிய செய்தி யாருக்கு வலியுறுத்தப்படுகிறது என்பதுதான். திருடன் இந்த நேரத்தில் வருவான் என்று வீட்டு தலைவருக்கு தெரிந்திருந்தால் விழித்திருந்து வீட்டில் கன்னமிட விடமாட்டான் அல்லவா என்று ஆண்டவர் இயேசு தன்னை சுற்றியிருக்கிற மக்களை பார்த்து சொல்லவில்லை. மாறாக தன்னோடு வாழ்ந்து உண்டு குடித்து உறங்கி தன்னுடைய அதிசயங்களை, அற்புதங்களை, அரும்பெரும் செயல்களை கண்டுணர்ந்து போதிப்பதை பார்த்து சிறுதுக்கி எண்ணி தன்னோடு வாழ்கிற தன்னுடைய சீடர்களை நோக்கி சொல்லுகிறார். அவர்களுக்குள்ளாக ஒரு உள்ளார்ந்த போராட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. என்ன போராட்டம் என்பதுதான் நான் புரிந்து கொள்ளக்கூடிய நிலை. ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்தில் அவர் விண்ணரசின் கனவுகளை நனவாக்க வேண்டும். விண்ணரசின் கனவு என்பது அன்பு நிலை வாழ்வு. அந்த அன்பு நிலை வாழ்வு அனைவருக்கும் உரியதாக மாற வேண்டும். ஏழைகள், வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், அனைத்து வாழ்வு நிலையிலே உள்ள மக்களுக்கும் சரிசமமாக அன்பை பொழிகின்ற கடவுளை பிரதிபலிக்கின்ற பிம்பமாக தன்னை நிலைநிறுத்தி விண்ணரசனுடைய தன்மை இத்தகையது என்று சொல்லி அவர்களை வழிநடத்துகிற ஆண்டவர் இயேசுவின் காலத்தில் பரிசேயர்கள், சதுசேயர்கள் போன்றவோரும் போதிக்கின்றார்கள். பல நிலைகளில் இயேசுவோடு இருக்கின்ற சீடர்களுக்குள்ளாக ஒரு மன போராட்டம். என்ன போராட்டம் அப்படின்னு பார்க்கிற போது, ஒருவேளை இந்த இயேசுவோடு நாம் இருந்தால் பதவி கிடைக்காதோ, பணம் கிடைக்காதோ, சமூகத்தில் அந்தஸ்து கிடைக்காதோ, சமூகத்தில் என்னை யாரும் நினைத்து பார்க்க மாட்டார்களோ, சீடத்துவ பணி மட்டும்தான் எனக்கு இருக்குதா, தலைமைத்துவ பணி எனக்கு இல்லை கிடைக்காதா என்ற ஏக்கத்திலே அவர்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். அடுத்த நிலை அவர்களுக்கு, ஒருவேளை சதுசேயர்களோடு பரிசேயர்களோடு நாம் அவர்களுடைய சொற்படி நடந்தோம் என்றால் இந்த சமூகத்தில் மதிப்புக்குரிய மனிதர்களாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, உயர்நிலையிலே நாம் நினைப்பதான வாய்ப்பு இருக்கிறது என்று கூட எண்ணிருக்கலாம். அந்த எண்ணத்துக்கு சம்மட்டி அடிதான் ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய அந்த பொறுப்புள்ள பணியாளருடைய செயல்பாடு. நேர்மறையான செயல்பாட்டையும் எதிர்மறையான செயல்பாட்டையும், நேர்மறையாக செயல்பட்டால் அதற்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும் ரிவார்டையும், எதிர்மறையாக செயல்பட்டால் அதற்கு கூடிய தண்டனையும் பனிஷ்மெண்ட்டையும் ஆண்டவர் தெளிவாக சொல்வதாக நான் பார்க்கிறேன். நாம் வாழ்கிற இந்த நாட்களில் தொடக்க நூல் 13வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கிற போது, ஆபிரகாம் அழைக்கப்பட்டு தன்னுடைய மனைவியோடு
தன்னுடைய சகோதரனுடைய பிள்ளையோடு லோத்தோடு அவனுடைய குடும்பத்தோடு அவர்களுடைய வேலையாட்களோடு ஆடு மாடுகள் அனைத்தையும் தங்கத்தை கூட அவர்கள் தங்கோடு எடுத்து சென்றார்கள் என்று சொல்லுகிறது விவிலியம். நீங்கள் வாசித்து பாருங்கள். அதையெல்லாம் கொண்டுக்கிட்டு வர்றாங்க. காட்டப்படுகிற இடத்துல இருந்து அவர்கள் தங்களுடைய கடவுளுடைய தேடலை ஆரம்பிக்க இருக்கிறார்கள். அப்பொழுது ஆடு மாடுகளெல்லாம் பழகி பெறுகிறது. ஆபிரகாமினுடைய பணியாட்களுக்கும் லோத்துடைய பணியாட்களுக்கும் சண்டை வருகிறது, சச்சரவுகள் நிலவுகிறது. அப்போது ஆபிரகாம் லோத்தை அழைத்து, நீனும் நானும் உறவினர்கள், நம்முடைய சண்டை சச்சரவுகள், நீ உயர்ந்தவன் நான் உயர்ந்தவன் என்று நமது பணியாளர்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய சண்டை சச்சரவுகள் வேண்டாம். நாம் உயர்ந்தவனா நீ உயர்ந்தவனா என்றெல்லாம் சண்டையிட வேண்டாம். மாறாக நம்முடைய ஒற்றுமை நிலவ நாம் உழைக்க வேண்டும். ஆகையினால நாம் இந்த இடத்திலிருந்து பார்ப்போம். எந்த இடத்தை நீ தேர்ந்து கொள்ளுகிறாயோ அந்த இடத்தை தேர்ந்து கொண்டு உன்னுடைய மக்களோடு உன்னுடைய ஆடு மாடுகளோடு பணியாட்களோடு நீ சென்று வாழ். நான் நீ செல்லுகிற திசைக்கு எதிர் திசையிலே என்னுடைய மனைவியோடு என்னுடைய உறவுகளோடு என்னுடைய ஆடு மாடுகளோடு பணியாட்களோடு நான் செல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பெருந்தன்மையாக ஆண்டவருடைய ஆசி பெற்ற மனநிலையிலிருந்து மனித மாண்பிலிருந்து லோத்துவோடு பிரிந்து செல்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த மனநிலை இயேசுனுடைய சீடர்களுக்கு இல்லை என்பதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அந்த மனநிலையில் ஒற்றுமையோடு ஆண்டவருடைய குரலுக்கு செவிசாய்த்து சீடர்களாக அப்போஸ்தலர்களாக திருத்தூதர்களாக வாழக்கூடிய மனப்பான்கு இல்லாதவர்களுக்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது. நீங்கள் அனைத்தையும் உங்களதாக்க விரும்புகிறீர்கள், உயர்ந்த இடம் வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள், பெரியவராக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள், செல்வந்தனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். ஆனால் அதற்கெல்லாம் எப்படி உங்களுக்கு விடை என்றால், யாரிடம் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவரிடம் அதிகம் எதிர்பார்க்கப்படும் என்று சொல்லுகிறார். இந்த செய்தி எதை சொல்லுகிறதுனா, இங்கே இருக்கிற மக்கள் பரிசெயர் அல்ல, சதிசெயர் அல்ல, என் நன்மைத்தனங்களை தேடி என்னிடம் வருகின்ற மக்கள் அல்ல. மாறாக கடவுளுடைய ஆற்றலை என்னிடமிருந்து புரிந்து கொள்ளுகிறவர்கள், அறிந்து கொள்ளுகிறவர்கள் நீங்கள்தான். மற்ற மக்களை விட அதிகமாக கடவுளுடைய தன்மையை புரிந்து கொள்ளுகிறவர்கள் நீங்கள்தான். ஆகையினால கடவுள் தன்மை உங்களிடமிருந்து அதிகமாக வெளிப்பட வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன் என்ற சிந்தனையை ஒரு சிறிய கதை மூலமாக அவரிடம் சொல்லுகிறார். சைனாவில் ஒரு நிலை, என்ன வாழ்வு நிலை அப்படின்னா, பணியாட்களை அமர்த்துவது. நம்ம ஊரில் பணியாட்களை அமர்த்துகிறது வீட்டு வேலைக்கு மெய்டு பணி பெண்களை அமர்த்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த பணி பெண்கள் வீட்டு வேலைக்கு அமர்த்தப்படுவதென்றால் அவர்களுடைய வீட்டின் உரிமையாளர்கள் சொல்வதை அவர்கள் செய்கிறார்கள். அவர்களுக்கென வீடு பெருக்குவது, சமைப்பது, அவர்களை பார்த்து கொள்வது, அதற்காக மாத சம்பளம் அவர்கள் கொடுக்கப்படுகிறது. இப்படி வேலையாட்களை பணியாட்களை அமர்த்தப்படுவதை நாம் ஆங்கிலத்தில் அவர்களை மெய்டு என்று சொல்லுகிறோம், பெண் பணியாளர்கள். இது எங்கும் சாதாரணமாக இருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் சைனாவில் சமீபத்தில் நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தி, நீங்கள் நெட்டில் கூட போய் பார்க்கலாம். அந்த செய்தின்னா, கென்ஸ் அப்படின்னா ஆண் பணியாளர்கள், கென்ஸ் ஆண் பணியாளர்களை கென்ஸ்ன்னு அழைத்து பணியமர்த்துகிறார்கள். அப்படி பணியமர்த்துகிற போது அவர்கள் என்ன செய்கிறார்கள், எப்படி பெண் பணியாளர்கள் தங்களுடைய பணிவிடையை செய்கிறார்களோ, வீடு பெருக்குவது, துணி துவைப்பது, சமைப்பது, கடைக்கு செல்வது, தங்களுடைய பணியை அமர்த்திய முதலாளிகளை பார்த்து கொள்வது போன்ற பணிகளை செய்கிறார்களோ, அது அனைத்தையும் அவர்களும் செய்கிறார்கள். இதில் ஏன் இவர்கள் இப்படி இந்த கென்ஸ் என்ற ஆண் பணியாளர்களை அமர்த்துகிறார்கள் என்று சைனாவில் இருக்கிற பெண்களிடம் கேட்கிற போது அவர்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள், அவர்கள்தான்
நான் சொல்வதை அனைத்தையும் செய்வார்கள், எதிர்த்து பேச மாட்டார்கள். இதே என்னுடைய கணவனாக இருந்தால் சொல்வதை செய்வான், எதிர்த்து பேசுவான். இவர்கள் எதிர்த்து பேச மாட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு நிலை அல்லவா? நம்ம வீட்டில் இந்த கென்ஸ்ன்னு அழைக்கப்படாமே நிறைய பேர் பணியாளர்களாக இருக்கிறோம். எதிர்த்து பேசினா சண்டை சச்சவர்கள் வந்து விடுவோம் என்று வாயடக்கி கொண்டிருக்கிறவர்களாம் இருக்கிறோம். ஆனால் இது மனிதனுடைய மனப்பாங்கை காட்டுவதாக நான் பார்க்கிறோம். நான் என்ன வேணாலும் செய்யலாம், எனக்கு எதிர்மறையான சிந்தனை எழக்கூடாது. நன்மைத்தனமாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, நான் சொல்வது தான் அப்படின்ற வாழ்வு நிலையில் இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி என்று நாம் நினைக்கிறோம். அது வல்ல மகிழ்ச்சி. மாறாக ஆண்டவருடைய அருளின் ஆட்சிக்கு உட்படக்கூடிய மனிதர்களாக நம்மை உட்படுத்துவதே மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் நானும் அருளின் ஆட்சிக்கு உட்படுகிற போது ஆசீர்வாதத்தை பெறுகிறோம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். ஆமென். சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் தந்தோம், நிந்தனை யாவையும் ஏற்கவும் துணிந்தோம். சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் தந்தோம், நிந்தனை யாவையும் ஏற்கவும் துணிந்தோம். எடுத்து கொள்ளும் ஆண்டவரே என்னுடல் பொருள் ஆவியையும், எடுத்து கொள்ளும் ஆண்டவரே, எடுத்து கொள்ளும் ஆண்டவரே என்னுடல் பொருள் ஆவியையும், எடுத்து கொள்ளும் ஆண்டவரே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனம் வந்து அளிக்கல் புரியுமாறு உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் அது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதும் அது மாட்சியை மிகுதுபடுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வழிவிதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அரைக்கிற எல்லா திருநிலையினர், இங்கு ஒரே குடும்பமாக கொடி ஜெபிக்கிற மதன்பான பிள்ளைகள் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித அன்னைத்தரசர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை விரித்து ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடனருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிட்பிராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்செம்மறியின் திருபிறந்து கழிக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமேன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகப் பள்ளியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறுவுலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். என்று மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமரி காவலனே. மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமரி காவலனே. உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ, இறைவன் கையில் தவழ்வதனால். உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ, இறைவன் கையில் தவழ்வதனால். மலை போல் எழும் துயர் வாழ்வினிலே, மலை போல் எழும் துயர் வாழ்வினிலே. மறைந்ததுவே தாய்மறி துணையால், மறைந்ததுவே தாய்மறி துணையால். மாநிலம் போற்றிடும் மாவழனே, திருமாமரி காவலனே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.